வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS 27ஓட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது iOS 27 நான் நைட்டாக என்னோட iPhone 17ல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்டேட்டில் ஆப்பிள் அப்படி என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதாவது உண்மையிலே வந்த ஃபீச்சர்ஸ் லான்ச்சில் நிறையா சொன்னாங்க, பட் ரியல் வேர்ல்டில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா iOS 27 வந்து இது ரொம்ப பெரிய அப்கிரேட் நினச்சிக்கிறாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 9.8 ஜிபியோட அப்டேட் தான். ஸோ அதனால் இதில் ஃபீச்சர்ஸ்லாம் ஆப்பிள் ரொம்ப லோட் பண்ணலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நாங்கள் மொத்த ரிலீஸ் நோட்டையும் படித்தோம். அண்ட் அதில் பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஆப்பிள் ஆட் பண்ணல, பட் நிறைய பக் ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்குது, ஆல்சோ ஆப்பிள் ஒரு சில விஷயங்களில் இக்கு வச்சிருக்காங்க. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி iPhone 17 வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் iOS 27 அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டெம்பர் கிளாஸ் அப்கிரேட் பண்ணுங்கள் கேஸ் லேபோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டெம்பர் கிளாஸுக்கு. பிகாஸ் எங்களோட ஓன் ப்ராடக்டான இந்த கேஸ் லேபோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஆல்சோ iPhone 17ல் உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் பை டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சீப்பான டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஃபீச்சரை நீங்களே பிளாக் பண்ணுற மாதிரி. பட் நம்மளோட ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அகைன் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஃபீச்சர் வந்துடும். நீங்கள் ஃபோனை ப்ராப்பராக மோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் கிட் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வெட் வைப், நெக்ஸ்ட் ட்ரை வைப், அண்ட் ஃபைனலி டஸ்ட் அப்சர்ப்ஷன் ஸ்டிக்கரை வச்சு இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. வெரி சாட்டிஸ்ஃபைங். ஜஸ்ட் டெம்பர் கிளாஸ் அலைன் பண்ணிட்டு கீழே இருந்து புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த டெம்பர் கிளாஸ் இன்ஸ்டால் ஆயிரும். இட்ஸ் தட் சிம்பிள். நீங்கள் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். நவ் டெம்பர் கிளாஸ் இஸ் இன்ஸ்டால்ட். ஜஸ்ட் லுக் அட் தட். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன ஏர் பபிள் கூட இல்லை. ஆல்சோ உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஃபங்க்ஷனோட வந்துடும். கண்டிப்பாக இப்போவே ட்ரை பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் நவ் பேக் டு வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஆப்பிள் இங்கே கொடுத்துருக்குது லிக்விட் கிளாஸ் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் செட்டிங்ஸில் அப்பியரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா லிக்விட் கிளாஸில் உங்களால் இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இது ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸில் இருந்துச்சு. ஸோ உங்களால் கான்ட்ராஸ்ட்டும் இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குது. அதுவே நான் இதை இந்த சைடில் கொண்டு போகிறேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் ஆயிரும். இப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் iOS 27க்கு வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டாகிள் இருக்கும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதை ஆல்ரெடி ஆன் பண்ணனால எனக்கு இங்கே ஆக்சுவலாக காட்டலை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஐகான்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ வந்து இது 3Dயில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னுமே லிக்விட் கிளாஸ் ரீடிஃபைன் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டான சேஞ்ச் தான். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஆப்பிள் 27ல் பண்ணது உங்களுக்கு மேஜராக கோட்ல நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நாங்கள் ஆக்சுவலாக பெஞ்ச் மார்க் செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து iOS 27ல் எடுத்த பெஞ்ச் மார்க் Geekbench 6ஓடது. பட் iOS 27ல் நாங்கள் எடுத்த பெஞ்ச் மார்க், அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பெஞ்ச் மார்க் அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ பெஞ்ச் மார்க்கை வச்சு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரியல் வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாக நல்லா இருந்துச்சுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைச்சிருந்துச்சு. ஆப்பிள் அனிமேஷன்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் பெட்டராக இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்களே பார்க்கலாம். அந்த 120Hz நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் AirPods Pro நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலைசர் கொடுத்திருப்பாங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா வரும். நான் பீட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால இதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கல. நான் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுக்கு ஈக்குவலைசர் ஆப்ஷன் நமக்கு காட்டல. பட் AirPods நீங்க யூஸ் பண்றீங்க ஆப்பிளோடது அப்படின்னா ஈக்குவலைசர் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடியோ டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நீங்க இன் கேஸ்ல ஃபேமிலி அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால இப்போ சைல்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க சைல்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இப்போ வந்து சைல்டு அக்கவுண்ட்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கி பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. ஆல்சோ கிட்ஸ் ஏதாச்சும் வெப்சைட் பார்க்குறாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் உங்ககிட்ட கேட்குற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் ஆப் யூசேஜ் எல்லாம் ப்ரிசைஸாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆல்சோ ஸ்க்ரீன் டைமில் உங்களுக்கு கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு அந்த கேட்டகரியாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் 2.5 hours செட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே சேர்த்து 2.5 hours செட் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சைல்டு அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்மளோட ஸ்க்ரீன் டைமில் ஜென்ரலாக ஸ்க்ரீன் டைமில் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்டும் இல்லை. பட் டீடைல் வியூ உங்களால் பார்க்க முடியுது. லைக் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் வருது பாருங்க, ஆப் ரெஸ்ட்ரிக்ஷன் நவ் செட் டு 18+. இந்த ஃபீச்சர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இன் டீடைல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து டெய்லி யூசேஜ் எவ்வளோ, ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, எந்த ஆப் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே முன்னாடி இருந்துச்சு. பட் இன்னுமே டீடைல்டாக உங்களுக்கு
உங்களுக்கு iOS 27ல காட்டுது. அண்ட் இந்த iOS 27ல ஆப்பிள் பெருசா பேசுறது பார்த்தீங்கன்னா புது சிரி தாங்க. பட் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஆப்பிள் ஒரு இக்கு வச்சிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட்ல இதை பத்தி ஆப்பிள் வாயை திறக்கல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட்ல தாங்க இருக்கு. நம்மளால உடனே இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியாது. லைக் iOS 27 நீங்க அப்டேட் பண்ண உடனே சிரி ஏஐ உங்களுக்கு வராது. நார்மல் சிரி இப்போ கரண்ட்லி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பழைய சிரி தான் உங்களுக்கு வரும். புது சிரி உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்க ஜாயின் வெயிட் லிஸ்ட் கொடுத்து நீங்க வெயிட் பண்ணணும். இது வந்து 2.5 hours எடுக்கும்னு சொன்னாங்க. நான் இப்போ ஜாயின் பண்ணி ஆல்ரெடி 2.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ராபப்ளி இது எனக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இது ஆப்பிள் வந்து அவங்களோட ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதனால என்னால் எந்த ஏஐ ஃபீச்சர்ஸையும் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியலை. இட்ஸ் பிகஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். பட் ஸ்டில் இந்த சிரி ஏஐயில் இருக்கக்கூடிய மெயினான ஃபீச்சர்ஸ் லைக் உங்களுக்கு டெடிகேட்டட் சிரி ஆப் வரப்போகுதுங்க. அந்த ஆப் வந்து உங்களுக்கு சேட் பாட் மாதிரி ஜெமினியோட இன்டர்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி கிட்ட பேசுகிற மாதிரி சிரி ஏஐ கூட பேச முடியும். இதை தாண்டி சிரி ஏஐயோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டெகிரிட்டி பெட்டரா இருக்கு. பட் எங்க இந்த சிரி ஏஐ ஸ்பெஷலா இருக்குன்னா உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் டிடெக்ஷன் இருக்கு. லைக் ஸ்கிரீன்ல நீங்க இப்போ ஒரு போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா சிரி ஏஐல ஜஸ்ட் போயிட்டு இந்த போட்டோவை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த போட்டோ ஷேர் ஆயிடும். நீங்க ஆப் ஸ்விட்ச் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நீங்க மெசேஜ் பண்றது, ரிமைண்டர் செட் பண்றது, படத்துக்கு டிக்கெட் புக் பண்றது, இதெல்லாம் புக் பண்ணிட்டு நீங்க உடனே அந்த டிக்கெட்டை ஜஸ்ட் சிரி ஏஐ மூலமா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி எந்த விஷயமுமே தேவையில்ல. ஆல்சோ உங்களுக்கு கேமரா ஆப்லயுமே பார்த்தீங்கன்னா புது சிரி பட்டன் இருக்கும். பட் இது வந்து நான் சிரி ஆன் பண்ணாதனால எனக்கு அந்த பட்டன் இன்னும் காட்டல, வெயிட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால. ஸோ இதுதான் சிரியோட மெயின் அப்கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான நான் ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஆப்புக்கு தாங்க. ஏன்னா ஷார்ட்கட் ஆப் இப்போ உங்களுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ஜஸ்ட் நியூ ஷார்ட்கட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நார்மலாக டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் இதில் கிரியேட் அ ஷார்ட்கட் டு எனேபிள் அண்ட் டிசேபிள் லொகேஷன் ஃப்ரம் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ அவ்வளோதாங்க. நான் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் டன் கொடுத்துட்டேன்னா எனக்கான ஷார்ட்கட் கிரியேட் ஆயிடும். இட்ஸ் தட் சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். ஹோம் ஸ்க்ரீனில் நான் ஒரு விக்கெட் செட் பண்ணலாம். இப்போ இதில் நான் ஓப்பன் லொகேஷன் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாக லொகேஷன் போயிடும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் உங்களால் சிம்பிள் லாங்குவேஜில் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபாரிலையும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து இப்போ குரூப்டு டேப்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு iOS 27ல வர புது ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இதை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது ரிலேட்டடாக வரது எல்லாமே உங்களுக்கு ஒரு குரூப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இதில் வந்து ரிமைண்டர் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பட் அகைன் ரிமைண்டர் ஃபீச்சருக்கு நீங்கள் சிரி ஏஐ எனேபிள் பண்ணணும். அதனால் என்னால் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷோவோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட்டே நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, திருப்பி ஸ்டாக்குக்கு வரும்போது ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்பிள் இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மெயில் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு சில அப்கிரேட்ஸும் இருக்குது. லைக் ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, இல்லாட்டி வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளே போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அப்படியே எனக்கு இந்த ப்ரிவியூ விண்டோலே வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குவிக் ஆக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி 26ல இருந்துச்சு. பட் இதில் இன்னுமே அதை ரிஃபைன் பண்ணி பெட்டராக கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து ரைட்டிங் டூல்ஸ் உங்களுக்கு அக்ராஸ் த டிவைஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாய் அவர் யூர் நான் போடுறேன்னு வைங்களேன். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணி டேரெக்டாக நான் எங்கே இருந்தாலுமே சரி எனக்கு ரைட்டிங் டூல்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி iOS 18 ஃபர்ஸ்ட் வந்தப்போ இதே மாதிரி தான் இருந்துச்சு. லேட்டர் ஆப்பில் அதை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ அகைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ராஸ் த டிவைஸ் ஐஃபோனில் நீங்கள் எங்கே டைப் பண்ணாலும் உங்களால் ரைட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ண முடியும். உங்களோட சென்டென்ஸை நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரீரைட் கொடுத்தீங்கன்னா ரீரைட் கொடுத்துட்டு ரீஃப்ரேஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மாறிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஐஃபோனில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் வாட்ஸ்அப்பில் எங்கே இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பெரிய அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்புக்குங்க. ஏன்னா நிறைய சாம்சங் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெனரேட்டிவ் ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க. லெட்ஸ் டேக் திஸ் இமேஜ். இப்போ இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டூல்ஸ் போனீங்கன்னா இப்போ புதுசாக உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ளீனப்பில் போயிட்டு டவுன்லோட் ஆக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது இன்டர்நெட் யூஸ் பண்ணும். ஆஃப்லைனில் உங்களுக்கு இந்த ஜெனரேட்டிவ் ஃபீல் வேலை செய்யாது. ஸோ இப்போ வந்து நான் இதில் ஜஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் எப்படி வரும்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இது வந்து ஆப்ஜெக்டை இன்டர்நெட் மூலமாக டவுன்லோட் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். பட் இட்ஸ் வே பெட்டர் தேன் பிஃபோர்
ஃபைனலி ஜெனரேட்டிவ் ஃபில் வந்துருச்சு. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஒரு சிலது இருக்குது. லெட்ஸ் டேக் திஸ் இமேஜ். இந்த இமேஜில் நான் அதே மாதிரி போயிட்டு இதில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ரீஃப்ரேம்னு இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சருங்க. பிகாஸ் நான் இந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், என்னால் ஃபோட்டோவோட ஆங்கிள் அப்படியே மாற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, பிளராக இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் டன் கொடுத்துட்டீங்கன்னா அது சரியாயிரும். இப்போ வந்து நான் என்னால் இதை வந்து பொசிஷனை மாற்ற முடியும், கேமரா ஆங்கிளை மாற்ற முடியும். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் என்னால் மாற்றிட்டு ரீஃப்ரேம் கொடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபோட்டோவோட ஆங்கிள் அப்படியே மாற்றிட்டு என்னால் ரீஃப்ரேம் கொடுக்க முடியும். பட் இந்த ஃபீச்சர் வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. இப்போ பீட்டாவில் வந்து ஒர்க் ஆகலை. பட் ஆப்பிள் ஈவெண்ட்டில் காமிச்சப்போ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக ரியல் வேர்ல்ட்லேயும் காட்டுது, பட் இந்த ஃபில்லிங் எல்லாமே ஆக மாட்டேங்குது. பட் எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சுச்சுன்னா இது ரொம்ப சூப்பரான ஃபீச்சராக இருக்கும். ஆல்சோ உங்களால் ஃபோட்டோ வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ இதிலே நீங்கள் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இது கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். ஆக்சுவலாக இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் இந்த எக்ஸ்டெண்டுமே இப்போதைக்கு ஒர்க் ஆகலை பீட்டா வெர்ஷனில். பட் இது வந்து ஃபஸ்ட்டு டெவலப்பர் பீட்டா அப்படிங்கிறதுனால நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். அண்ட் இது இல்லாமல் இமேஜ் பிளே கிரவுண்ட்லேயே உங்களுக்கு நிறைய அப்டேட் இப்போ புதுசாக புஷ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதில் நான் ஜஸ்ட் கிரியேட்டில் போயிட்டு என்னோட இமேஜே கொடுக்குறேன். லெட்ஸ் டேக் திஸ் இமேஜ். ஜஸ்ட் கிரியேட் இமேஜ் myself இன் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். லெட்ஸ் சி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் இது வந்து என்னென்னா உங்களுக்கு பவர்ஃபுல் மாடல் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆல்சோ இதுக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு ஒரு சில இமேஜ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய இமேஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லிமிட்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. iCloud ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அது போயிடும்ன்றாங்க. பட் ஸ்டில் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி, iCloud ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இதெல்லாம் கவர் ஆகுமா, இது எதுவுமே ஆப்பிள் டீட்டெயிலாக சொல்லலை. ஈவன் இந்த ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ஒர்க்கும் ஆகலை. நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் நான் இதை வந்து அனிமேட் கூட பண்ணலாம். மேக் இட் as anime. லெட்ஸ் சி இதுவாச்சும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்குதுங்க. பட் ஸ்டில் ஓகே, ஆப்பிள் சொன்னதுக்கு ஏதோ ஒரு ஃபீச்சர் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக இந்த iOS 27 ஒரு சில இக்கு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாப்பி நியூஸ், iOS 26 சப்போர்ட் பண்ணுற எல்லா ஐஃபோனுமே 27 சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஐஃபோன் வச்சிருந்தாலும் 27 அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் AI மாடல்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது உங்களுக்கு iPhone 17 கூட ஒர்க் ஆகாது. நீங்கள் 17 Pro மினிமம் வச்சிருந்தா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா 12 GB ரேம் மினிமம் இருக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது iPhone 17 Pro, 17 Pro Max அண்ட் 17 Airல தான் ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ண எல்லா ஃபீச்சருமே ஒர்க் ஆகும். ஈவன் 17 கூட ஒரு சில ஃபீச்சர் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு iPhone 15 Proலேருந்தே சப்போர்ட் பண்ணும். இது ஃபுல்லாக ரோல் அவுட் ஆகும்போது Siri AI வந்ததுக்கு அப்புறமா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த iOS 27 பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஆர்வோ கோலாரில் நீங்கள் போய் iOS 27 அப்கிரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமாக கிராஷ் ஆகுது. ஸோ பிரைமரி டிவைஸில் பண்ணாதீங்க, செகண்டரி வச்சிருந்தா இட்ஸ் ஃபைன். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பப்ளிக் பீட்டா வரும். அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் பக்ஸ் நான் நோட் பண்ணது ஒரு சிலது ஆக்வர்டாக இருந்துச்சு. லைக் இதில் வந்து இப்போ நீங்கள் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா edge to edge உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா ஆப்புமே சப்போர்ட் பண்ணுது. பட் இது மட்டும் இந்த செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக நிற்கிற மாதிரி இருக்கு. இது வந்து மேபி பக்காக இருக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் ஸ்வைப் பண்ணுறேன், எனக்கு இந்த இடம்லாம் ஆக்சுவலாக பிளர் ஆகணும், பட் அந்த மாதிரி ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃபியூ பக்ஸ் இருக்குது, ஆப் கிராஷஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.